எனக்கு வந்து தண்ணியுள்ள இறங்கி அதோட அளவீட பண்ணுற டேமை எப்படி பண்ணுற அளவு எனக்கு தெரியும். முல்லை பெரியார் அணையை யாரா கேட்டால் கண்டிப்பாக பெனி குயிக்னு சொல்ல தெரியாது அவருக்கு. முல்லை பெரியார் அணை இன்றைக்கி எவ்வளோ பெரிய அடியில் இருக்குது, கேரளா எவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணுறான்னு கேட்டால் அது தெரியாது. மேகதாது அணைனா மேகதாது வேர் இஸ் மேகதாது அப்படின்னு கேட்பாரு. செய்தியாளர்கள் வந்து இறங்குற இடத்துல ஸ்பெஷல் ஃபோர்ஸை தாண்டி மைக்கை நீட்டி ஏதாவது கேள்வி கேட்டு உலகிடுமோன்ற பயம். ஏன்னா பாதி நேரம் ஒரு போதையில் தான் இருக்கார். இப்போ யாருன்னா நினச்சி பார்த்தாங்களா காங்கிரஸுக்கு திமுகவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய சர்ச்சையாகி சண்டையாகி சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகைகளும் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு 1:30 மணிக்கு தான் வாழ்த்து சொல்லி அன்பு சகோதரன்ற ட்விட்டையே அந்த வார்த்தையை எடுத்துட்டு மறுநாள் நன்றி தம்பின்ற வார்த்தையை மு.க. ஸ்டாலின் எடுத்துட்டு எக்ஸ் வலைதள பக்கத்தில் வந்து திரு ஸ்டாலினை பின்தொடர்வதை திரு ராகுல் நிறுத்துகிற அளவுக்கு காங்கிரஸ் போயிருக்குன்னா அது என்ன கண்டென்ட்டுன்னு நமக்கு புரிய வரல. நம்மால் வந்துட்டார் ஓபிஎஸ், நம்ம சிங்க குட்டி வந்துட்டார். இதெல்லாம் கூட ஈஸியாக கடந்து போகலாம். அவர் வந்து போய் கேட்டை உடைக்கிறேன், வீட்டை உடைக்கிறேன், காரை உடைக்கிறேன்னு ஒவ்வொன்றா உடைச்சி உதயசூரனை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவர் எம்ஜிஆரோட உண்மையான தொண்டனா இருந்தால் கண்டிப்பாக எம்ஜிஆர் பேரை பச்சை குத்திருப்பார். அது என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இப்போ பாஜகவில் வந்து எவ்வளோ மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு மாநில தலைவர்களுக்கான பவர் அது என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அண்ணாமலை. அதே மாதிரி முதலமைச்சர் வாய்ப்பு உங்களுக்கு 3 தடவை கொடுத்தாங்க. 2 வாட்டி துணை முதலமைச்சராக இருந்தீங்க, 1 வாட்டி துணை முதலமைச்சர், 3 வாட்டி முதலமைச்சராக இருந்தீங்க. இப்போ அந்த சீட்டுக்கான பவரை நீங்கள் யூஸ் பண்ணல. ஆனால் அந்த சீட்டுக்கான பவரை யூஸ் பண்ணவர் எடப்பாடி. திமுக ஆட்சிக்கு வந்துடும், எனக்கு ராஜ்யசபா எம்பி எதுவும் வேணாம், என்னை ஒரு சட்டசபையில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு என்ன சபாநாயகராக உட்கார வச்சுருங்க. என்னை வந்து யார் என்னை வந்து மதிக்காமல் என்னை வந்து கேலி பேசினாங்களோ, என்கிட்ட வந்து யார் வந்து எதிர்வினை ஆற்றினாங்களோ அவங்கெல்லாம் எந்திரிச்சு நின்று கேட்டு எனக்கு வணக்கம். தேமுதிமுகவில் நீங்கள் சொல்ல மாதிரி மாப்பா பாண்டியராஜா, அருண் பாண்டியன் ஒரு 10 பேரை பிரித்து பண்ணுறதெல்லாம் உறுப்பினர்கள் இஷ்யூ கிடையாது. விஜயகாந்தே போயிட்டா இப்போ விஜயகாந்த் தானே அது. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ராதாஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், தமிழ்நாட்டில் பாஜகவுடைய திட்டம் என்ன? ஏறக்குறைய 70 சீட்டுகள் வரைக்கும் கேட்குறீங்க அதிமுகவோட அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பியூஷ் கோயலோட அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. எத்தனை சீட்டுகள் கேட்குது பாஜக? யார் யாருக்கு அந்த சீட்டுகள்? இல்லை, சீட்டு யாராக இருக்குன்னுலாம் யாருக்கும் தெரியாது. எத்தனை சீட்டுகள் கேட்குறாங்க, எத்தனை சீட்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி அவர்கள் தரப்போகிறாது அப்படின்றதெல்லாம் அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பிஎஸ் கோயல் தான் அதை லீட் பண்ணுறாரு. அதனால் பொறுத்திருந்தால் அதை நம்ம பார்க்கவும் தவிர இங்கே இருக்கக்கூடிய பொது வழியில் யாருக்கும் சரியான தகவல் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது, தெரியவும் தெரியாது. எங்களுக்கு இதான் ஓப்பனாக சொன்னோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இல்லை, பல பேர் சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அதிமுக வந்து வட மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்க பல தொகுதிகள் ஏற்கனவே ஒரு 17 தொகுதிகளை வந்து பாஜக கேட்குது. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்க தொகுதியெல்லாம் பாஜக கேட்குது. அதனால தான் அந்த இழுபறி ஓடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி. இல்லை, இழுபறிலாம் ஒன்றும் இல்லை. எடப்பாடி அதுக்கு நேரத்தை தெளிவாக சொல்லிட்டார். தேர்தல் தேதியே அறிவிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு தொகுதி பங்கீடை பற்றி பேசுகிறீங்க? இன்னும் சில கட்சிகள் வரதற்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டு போடுவோம். இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு லிஸ்ட்டு அறிவிச்சுன்னா இன்னொரு கட்சி வரப்போ அந்த கட்சிக்கு அங்கே வலிமையாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போ தேவையில்லாத மனக்கசப்புலாம் வரும்னாலும் லெட் தம் வெயிட் அப்படின்னு நேற்று எடப்பாடி அவர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமா கட்சி சேர்ற அளவுக்கு கட்சி தான் பெண்டிங் இருக்கா அது தமிழ்நாட்டில்? வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் கேட்குறோம். நீங்கள் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இன்னும் பல கட்சியில், ஏன்னா இது பாருங்க, இன்னைக்கு வரையும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெல்லாவில்லைங்க. என்ன வேணால் நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி தாவேகா வந்து காங்கிரஸை சேர்த்துக்கிறாங்களா சேர்த்துலான்னு தெரில. தாவேகாவும் காங்கிரஸ் சேர்த்துக்காமல் காங்கிரஸ் தனிச்சு நிற்க போதா, இல்லை தாவேகா வந்து தேசிய ஜனநாயக குழு இணைய போது, என்ன வேணால் அரசியல் நடக்குங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் இந்த மேஜிக்ஸ் என்ன வேணால் நடக்கும். அதுதான் எடப்பாடி கூட்டணி தாவேகா இணைங்கன்றீங்களா? இல்லை, நான் சொல்கிறேன் இணையன்றதில்ல கிடையாது. இணையவான்ற கண்டென்ட் உள்ள நான் வரல. என்ன வேணால் நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ யாருன்னா நினச்சி பார்த்தாங்களா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சர்ச்சையாகி சண்டையாகி சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகைகளும் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு 1:30 மணிக்கு தான் வாழ்த்து சொல்லி அன்பு சகோதரன்ற ட்விட்டையே அந்த வார்த்தையை எடுத்துட்டு மறுநாள் நன்றி தம்பின்ற வார்த்தையை மு.க. ஸ்டாலின் எடுத்துட்டு எக்ஸ் வலைதள பக்கத்தில் வந்து திரு ஸ்டாலினை பின்தொடர்வதை திரு ராகுல் நிறுத்துகிற அளவுக்கு காங்கிரஸ் போயிருக்குன்னா அது என்ன கண்டென்ட்டுன்னு நமக்கு புரிய வரல. இன்றைக்கி நகையின் சதவீதமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னு ஒரு கட்சி உயிரோடு இருக்குன்னா அது காரணம் திமுகன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். எந்த அடிப்படையில் காங்கிரஸ் வந்து எனக்கு 2 ராஜ்யசபா கூட 41 சீட்டு கேட்குறாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா
2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு வரப்போ எப்படி மிரட்டுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்ததோ அதை வைத்து 63 சீட்டுகளை வாங்கி வெறும் 5 சீட் வென்றெடுத்தாங்க. கலைஞர் கூட அது விளையாட்டாக சொன்னார், நாங்கள் 63 நாயன்மாரில் அமிச்சேன், 5 பஞ்சபாண்டவர்கள் தான் திருப்பி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 5 பேர் ஜெயிச்சு திருப்பி வந்தவொடனே கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னாரா இல்லையா? அப்போ வந்து காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது, 2Gன்னு ஒரு ஆப்ஷனை வச்சு மிரட்டினாங்க. இப்போ தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷனை வச்சு மிரட்டுறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இங்கே அடிப்படையாக காங்கிரஸ் வளர்ந்துருக்கா காரணம் கண்டிப்பாக கிடையாது, வளரலை. அதை வளர்றதுக்கும் திமுக அனுமதிக்காது. திமுக எப்பொழுதுமே காங்கிரஸ் தன்னுடைய கால் கீழே வச்சுப்பாங்க. ஏன்னா இங்கே தேசிய கட்சிகள் வளர்றதே திமுக என்றைக்குமே அனுமதிக்காது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் தொடர்ச்சியான அந்த குற்றச்சாட்டு தானே காங்கிரஸ்காரங்க முன் வைக்கிறாங்க, நாங்கள் வளரணும், கட்சி வளரணுன்ற மாதிரி விஷயம். நல்லா வளருங்க, யார் வேணான்னது? நீங்கள் வளரணும்னா வளருங்க. நீங்கள் பாஜக வந்து 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில் திராவிட கட்சிகளுடைய துணை இல்லாமல் 11.17% வாக்கு எடுத்தோம், கூட்டணியில் 18% வாக்கு எடுத்தோம், வளர்ந்துருக்கோம். அது மாதிரி நீங்களும் வளருங்க, யார் வேணானது? அது இப்போ கூட அந்த ஆப்ஷன் சொல்கிறோம், காங்கிரஸ் தனிச்சு நின்று உங்கள் வாக்கு பண்ணி நிறுவீங்க. 2014 நின்னீங்களே நீங்கள், அது மாதிரி நின்று நிறுவீங்க, யார் வேணானது? இங்கே பாஜக வளர்கிறதுக்கான அடிப்படை போராட்டங்களோ மக்கள் நலத்திட்ட பணிகளோ மக்களிடம் கொண்டு போய் சேர்றதோ கட்சியை வளர்க்குறதோ ஏதோ ஒரு விஷயத்தை பாஜக பண்ணிகிட்டே இருக்குது. மற்ற கட்சிகளுக்கு தான் மற்ற கட்சிகளுக்கெலாம் வந்து தேர்தல் நேரத்தில் தான் தேர்தல்களை பார்ப்பாங்க. பாஜக வருடத்துக்கு 335 நாளுக்குமே தேர்தல் வேலை பார்ப்பாங்க. வருடம் ஃபுல்லாக தேர்தல் வேலை பார்க்குற ஒரே கட்சி பாஜக தான். அப்படி தான் நம்ம பேஸ்லேருந்து வளர முடியும். அப்போ இங்கே காங்கிரஸ் நீங்கள் வந்து நல்லதோ கெட்டதோ 18 எம்எல்ஏக்களை வச்சுருக்கீங்க, பாஜக 4 எம்எல்ஏ தான் வச்சுருக்கோம். 18 எம்எல்ஏ வச்சுருக்க நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்கக்கூடாதுன்னு திமுக சொல்லிச்சா? திமுக சீட்டு கொடுக்கல தான் சொல்கிறேன், அது ஒத்துக்கிறேன், அது வளர்க்க விட மாட்டாங்க. கட்சியை நீங்கள் வளர்க்குறதுக்கு திமுக என்ன தடை போட்டுது? இங்கே மாநில தலைவராக இருக்கார், கட்சியை வளங்க. சிதம்பரம் நிதி மந்திரியாக இருந்திருக்கார், வளங்க. எவ்வளோ பெரிய அறிவார்ந்த சிந்தனைகள்லாம் காங்கிரஸ் இருக்க தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவர்களை வச்சு கட்சியை வளர்க்க வேண்டியதுதானே. இன்றைக்கு நீங்கள் காலரை தூக்கிட்டே எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னு கேட்குற அளவுக்கு உங்கள்கிட்ட கட்டமைப்பு இல்லைன்னு தானே திமுக சொல்லுது. உண்மையாக தானே? செல்வ பிறந்த என்ன சொல்கிறாரு, நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி 3மே வந்து எப்படி வந்து பூத் கமிட்டியில் வந்து 72,000 பூத்தை ஃபில் பண்ணிட்டாங்களோ நாங்களும் அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்கிறீங்க. அது பார்த்தா சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னோன்னே சிரிக்கிறாங்கலாம். சரி காமெடி பண்ணாமல் ஓரமாக போய் விளையாடுங்க சார் அப்படின்னு. ஏன்னா எங்கேயுமே இங்கே காங்கிரஸுக்கு ஒரு கட்சி இருந்திருக்கான ஒரு சுவடே கிடையாதுங்க. ரெண்டாவது வந்து இங்கே காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே திமுக கரை வெட்டி கட்டாத காங்கிரஸ்காரர்கள், அவ்வளோதான். இல்லாட்டி பாருங்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியோட தலைவர் யார்? செல்வ பிறந்தாங்க. அவருடைய மகள் நிச்சயதார்த்தத்துக்கு பத்திரிக்கை அவர் யார் பேரில் அடிப்பார் சொல்லுங்கள்? சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கார்கே, இவங்க படம் போட்டு தான் அடிப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகையருடைய மகள் நிச்சயதார்த்தத்துக்கு மாண்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் படம் போட்ட பத்திரிகை அடிக்கிறாருன்னா இது என்ன சொல்கிறது? 2-3 டிசைன் அடிச்சிருப்பாங்கல்ல. இல்லைங்க, பொது வழியில் விநியோகப்பட்டதாங்க சொல்கிறேன். இது என்ன மாதிரி போக்கு? பாதி பேர் இந்த கல்யாணத்துக்கே போகல தெரியுங்களா? காங்கிரஸ்காரர்கள் யாருமே அந்த கல்யாணத்துக்கு பாதி பேர் போகலை. இது வந்து அப்போ என்னன்னா, இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவராக யார் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணுறது திமுக. இதை தான் பொது வழியில் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது சொல்கிறீங்க, இப்போ இந்த இழுபறியப்போ சிதம்பரமும் செல்வ பிறந்தவங்க பேசுகிறப்ப காங்கிரஸ் லீடர்ஸ்க்கு சொன்ன முதல் விஷயம் என்ன திமுகனா, ராஜ்யசபா சீட்டு 2 சீட்டு வேணும், அந்த 2 சீட்லேயும் கேண்டிடேட் யாருன்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் கேண்டிடேட். நல்லா கேளுங்க, இது எவ்வளோ வேல்யூவான பாயிண்ட் பாருங்கள். 2 சீட்டு வேணும். 2 சீட்டு யார் கொடுக்குறது? திமுக கொடுக்குது. திமுக இதனாலும் என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துட்டோம், கேண்டிடேட்டும் கொடுத்துட்டோம், இவங்க 2 பேர் கொடுத்துருங்க. ஏன்னா இவன் அங்கே போயிட்டு திமுகவோட சொம்பு தூக்கி தான் அங்கே போய் உட்காந்துருக்க போகிறான். பேர் ஆனால் காங்கிரஸ்காரனாக இருப்பான். ஆனால் இந்த வாட்டி காங்கிரஸில் சிதம்பரமும் செல்வ பிறந்தகிட்டையும் கார்கேவும் சோனியா காந்தி சொல்லிவிட்டது, நீங்கள் 2 சீட்டு தரீங்களோ 1 சீட்டு தரீங்களோ தனிப்பட்டோம், ஆனால் எந்த சீட்டு கொடுத்தாலும் யாரை அனுப்பணுன்ற கேண்டிடேட்டை நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம். அப்போ புரிஞ்சிச்சா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு எல்லா விஷயத்தையும் ஆப்ரேஷன் செக்ஷன் யார் வச்சுருக்காங்க? திமுக தன்னுடைய கீயை வைத்து பேருக்கு. இப்போ எப்படி எதிர்கட்சி தலைவர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், வேல்முருகன், ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு ஈஸ்வரன் கட்சி, இன்னொரு அவங்க கூட்டணி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி, மதிமுக, தேமுதிக கிடையாது. இந்த கட்சி எல்லாருமே அந்தந்த கட்சியில் ஒரு பிராண்டாக இருக்காங்க தவிர அவர்கள் எல்லாமே திமுக காரங்க தான். அவனுக்கு சும்மா ஒரு பிராண்டை கொடுத்துட்டு இவர் கட்சியார். ஏன்னா அதோட ஒரு காமெடி ஒன்று நினச்சி 2021 தேர்தலெலாம் முடித்து அனைத்து கட்சி கூட்டம் போகிறப்ப எதிர்கட்சிகளோட நாங்கள் ஆலோசித்து முடிவு எடுப்போன்னு பார்த்துட்டு யாரா எதிர்கட்சின்னு எட்டி பார்த்தா இவங்க கூட்டணி கட்சி இருக்கிறவங்களாம் எதிர்கட்சியில் உட்காந்துருக்கான். யார்? மதிமுக, வேல்முருகன், கொங்கு, 2 கம்யூனிஸ்ட்டு. இவங்களே எப்படி அவனுக்கு எதிர்கட்சினா பற்றபடி அவன் சீட்டு வரிசைப்படி அவன் எதிர்கட்சி. இப்போ இன்னொரு விஷயம், இப்போ காங்கிரஸ் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் 44 சீட்டு வேணும், 45 சீட்டு வேணும்னு ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா 3 ரீசன். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன,
ஏற்கனவே திமுக 2 ராஜ்யசபா தரன்னு ஒத்துக்குச்சு. ஸோ 2 ராஜ்யசபா ஆயிடுறாங்க. நம்ம 44 சீட்டில் காங்கிரஸ் கனவு காணுது நம்ம 35 சீட்டை ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சிட்டா இன்னொரு ராஜ்யசபா கிடச்சிரும் நமக்கு. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து 3 ராஜ்யசபா நமக்கு கிடச்சிரும். ஏன்னா இன்றைக்கி வந்து 245 ராஜ்யசபாவோட பலம். அதில் 10%னா 27 சீட் இருந்தால் தான் எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்யசபாவில் நீங்கள் இருக்க முடியும். இன்றைக்கி காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில் ராஜ்யசபாவில் இருக்குது. கார்கேயிலிருந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் சேர்ந்து ஒரு 6-7 பேர் ராஜ்யசபா பீரியடு முடிஞ்சு வெளியே போகிறப்ப இதோடைய பலம் ஆட்டோமேட்டிக்காக 22 வந்துடும். 22 வந்துச்சுன்னா ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்தை காங்கிரஸ் இழக்கும். அப்போ அதுக்கு பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் வந்து வெளியில் நிறைய பேர் இந்த செய்தியை பேசுகிறாங்க, இந்த சீட்டு பத்தல அந்த சீட்டு, ஒரு சீட்டும் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது காங்கிரஸ். இது வந்து அறிவார்ந்த அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். 2 சீட்டு லட்டு ஈஸியாக கிடையாது. திமுக கட்சி இது 2 ஆயிடுச்சு. 30லேருந்து 35 சீட் 41 சீட்டு கொடுத்தா கொஞ்சம் தோத்தாலும் எப்படி 33 சீட் ஜெயிச்சலாம் அவங்க நினைக்கிறாங்க. அது நடக்குமானலாம் சட்ட கதை. அப்படின்னா 3 சீட் ஆகிடும். 3 சீட் ஆச்சுன்னா நம்மளோட அங்கே போயிட்டு எதிர்கட்சி இதில் அந்த 3 போகிறப்ப நமக்கு பலம் ஆகிட்டுனா அப்போ ராஜ்யசபாவில் எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கலான்னு காங்கிரஸ் நினைக்குது. அதுக்கு திமுக உடன்படலாம். தான் இப்போ இருக்க பிரச்சனை. இப்போ இல்லாட்டி நம்ம இப்போ செல்வ பிறந்தகை எனக்கு எந்த சண்டை கிடையாது. நீ செல்வ பிறந்தகை வந்து மற்ற கட்சியில் இருந்தவங்களாம் எங்கள் நண்பர் தான். அவர் இப்போ காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவரானாலும் அவருடைய பிறந்தநாளுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். என்னோடய ஃபேஸ்புக்கில் அவர் ஃபோட்டோ போட்டு என் இனிய நண்பர் அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிற மகிழ்ச்சி. ஏன்னா கட்சி ரீதியாக நாங்கள் சண்டை போட்டு இருந்தாலும் நாங்கள் வந்து நண்பர்களாக இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு சீட்டு தராங்க, சீட்டு தரலாம். அதை தாண்டி மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ராகுலுக்கு ஒரு நட்பு இருக்குல்ல. சீட்டு தராங்க தரல. இப்போ நாங்கள் கூட டிபேட் போகிறோம். என் பக்கத்தில் திமுககாரன், காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பயங்கரமாக சண்டை போடுறோம். வெளியில் வந்து 2 பேர் கட்டி புரிஞ்சு உருள்றோமா? வெளியில் வந்து ஒன்றா போய் உட்காந்து டீ குடிக்கிறோம். அது கருத்தியல் ரீதியான மோதல். வெளியில் வந்து நம்ம எல்லாம் மனிதர்கள். இப்போ நான் சாதாரண வி.கே. வெங்கடேசனுக்கு அது தெரியறப்ப ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் தெரியாதா? அப்போ அவர் பிறந்தநாள் வாழ்த்தையே 1:30 மணிக்கு சொல்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குன்னு அர்த்தம்ல. அன்பு சகோதரன்ற வார்த்தையை தவிர்த்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ற மென்ஷன் பண்ணுறாருன்னா அண்ணன் என்ன வடிவேல் இவர் சொல்லுவார் கவுண்டர் பண்ணி முறைமான் படத்தில் அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லுவார் ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களை. அதெல்லாம் வந்து எடுத்துட்டு பின்தொடர்றதே ஒருத்தர் நிறுத்துறாங்கன்னா ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்காருங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சீட்டு அலிகேஷன் ஒட்டு லொசுகுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. வேறு ஏதோ ராகுல் காந்திக்கும் திரு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் பனிப்போர் போய் கொண்டிருக்கிறது. அது என்ன பனிப்போர்னு அவங்க தான் சொல்லணும். ஒருவேளை சபரீசன் வந்து ஆர்எஸ்எஸ் இந்த தலைவர்களை சந்திச்சது அவங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை ஆர்எஸ்எஸில் வந்து பிஜேபி நெருக்கம் காட்டுதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை இங்கே மோடி வர்றதுக்கெலாம் வந்து இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டம் ஒழுங்குலாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தராருக்கா? அந்த வெறுப்பில் இருக்கா? எதுன்னு எனக்கு தெரியல. என்னோடய யூகங்கள் அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா சீட்டு தராங்க தரலன்ற கட்டமைப்பை தாண்டி ஒரு பிறந்தநாள் வாழ்த்தை நான் வந்து வேணுமென்றே வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா அப்போ 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு கான்வர்சேஷன், ஏதோ ஒரு நெருடல் போய் கொண்டிருக்கிறது. அந்த நெருடல் தான் இது சீட் கன்வர்ஷனாக இங்கே வருது. அதனால தான் திமுக வெறுப்பேற்றணும்னு சொல்லி நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியை வச்சு மாணி தாக்கரை வச்சு ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. மாணி தாக்கர் அவ்வளோ தைரியமாக பேசுகிற அளவுக்கு அவர் என்னங்க இப்போ பழுத்த அரசியல்வாதி. எங்கள் கார்கே மாதிரி ஒரு காங்கிரஸ் 3000 ஓட்டில் ஜெயிச்சவர், 3rd டைம் எம்பி. அவர் பழுத்த அரசியல்வாதியா? அவருடைய சித்தப்பா சுதர்சன் நாச்சியப்பன் மூலம் தான் உள்ளே வந்தார். சரிங்களா? பழுத்த அரசியல்வாதி இல்லை. ராகுல் காந்தியோட குட் புக்கில் இருக்கார், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அவரை வைத்து பேசுகிறாருன்னா அப்போ ராகுல் காந்தியோட பர்மிஷன் இல்லாமல் அவர் பேச முடியாது இல்லைங்க. ஏங்க என்னங்க மாணி தாக்கர் சொல்கிறாரு, இந்த மதுரை வடக்கு தேர்தலில் தளபதி வந்து எங்களை பேசிட்டாரு, இந்த வடக்கு தேர்தலில் நாங்களே நிற்போம். ஏன் நானே நிற்பேன் அவர் சொல்கிறார். நான் கார்கேட்டை பேசிட்டேன், கார்கே சார்ட்ட நான் பேசிட்டேன், நாங்களே நிற்போம், காங்கிரஸ் கேண்டிடேட் நாங்களே செலக்ட் பண்ணி நாங்கள் நிற்க வச்சு திமுகவுக்கு பாடம் போட்டோன்னு ஒருத்தன் இவ்வளோ போல்டாக எப்படி சொல்ல முடியுங்க? எப்படி சொல்ல முடியும்? அப்போ பின்புலம் அவர் இல்லாமல் சொல்ல முடியாதுல்ல. இங்கே விசில் கொடுத்த உடனே, சின்னம் வந்து தாவேக்கா கொடுத்த உடனே முதல் ட்வீட் யார் போடுறா? பிரவீன் சக்கரவர்த்தி போடுறாருங்க. விசிலுடைய ஒளி உலகம் எங்கும் கேட்கட்டும், மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நிலவட்டும் போடுறாரு. எந்த அனுமதி இல்லாமல் போடுவாங்க சொல்லுங்கள்? இப்போ நான் சொன்ன மாணி தாக்கரோ நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியோ 2 பேருமே ஒரு 50 வருடங்களாக காங்கிரஸில் பிரயாணம் பண்ணவர். அகமது பட்டேல் மாதிரியோ, இல்லை கார்கே மாதிரியோ, இல்லாட்டி திக்விஜய் சிங் மாதிரியோ, இல்லாட்டி இப்போ நம்ம சசி தரூர் மாதிரியோ, அந்தமாரி ஒரு அறிவார்ந்த ரொம்ப வருஷமாக பிரயாணம் பட்டவர்னா கூட நம்ம ஏற்றுக்கலாம். இவனுங்க இப்போ வந்தது போன வாட்டி மயிலாப்பூர் சீட்டு கேட்டாங்க, கொடுக்கல. சசிகாந்த் சிங் சீட்டு கொடுத்தாலும் ஒரு கோச்சில் இருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி தான் அவர் பேர், கோவத்தில் இருக்கார். அதனால அவர் பர்சனல் வெஞ்சஸ் பண்ணுறாரு. எல்லாரும் பாருங்க. மயிலாடுதுறை இல்லை, மயிலாடுதுறை முதல்ல சிட்டியில் 21 மயிலாப்பூர் கேட்டாங்க. அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்னால.
24 நாடாளுமன்ற எலெக்ஷனில் மயிலாடுதுறை கேட்டாங்க. ஏன்னா மணிசங்கர் ஐயர்னு ஜெயிச்சவர். இப்போ மணிசங்கர் என்ன பண்ணுறாருன்னா வாழும் காமராஜராக பார்க்குறேன்றார். யாரை? ஸ்டாலின் அவர்களை. செல்வ பெருந்தகை காமராஜ் ஆட்சி நடைபெறுன்றார். அப்போ என்னன்னா சுற்றி செல்வ பெருந்தகை, மணிசங்கர் போன்ற காங்கிரஸ் ஆட்களை எல்லாம் திமுக பேச வைத்து தனக்கு வேண்டிய ஆட்களை, அனுகூலமான ஆட்களை காங்கிரஸ் இருக்குன்னு நினைக்குது. அதை காங்கிரஸ் ஒத்துக்கல. நீங்கள் ஈரோடு கிழக்கு தேர்தலில் EVKS தான் நிற்கணும்னு காங்கிரஸ் சொல்லிச்சா? திருமாறன் இறந்துட்டாரு. அந்த கேண்டிடேட்டை காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஒரு ஆளை சொல்லி இவங்க செலக்ட் பண்ணலான்னு பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் திமுக கொடுத்துதா? EVKS தான் நிற்கணும்னு சொல்லி ஆடம் முடிச்சு பண்ணி அவங்க நிற்க வச்சு செலவு பண்ணி ஜெயிக்கமா வச்சுதுல. அவனும் மண்டே போட்டார். மண்டே போட்டோன்னா இப்போ யார் பண்ணுறாங்க? திமுக அழகாக எடுத்துகிட்டு சந்திரகுமார் உட்கார வச்சுச்சு தேமுதிமுக. கரெக்டா? முன்னாள் தேமுதிமுக. என்ன இப்போ பிரேமலதா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. டிஆர் பாலை பார்த்து பிரேமலதா என்ன பேசுவாங்கன்னு தெரில. என் பாலத்தை இடித்தவரே, என் கல்யாண மண்டபத்தை இடித்தவரேன்னு சொல்கிற அதே வாய் தான் அங்கே போய் நிற்க போகுது. அதே டிஆர் பாலை 1 to 1 அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வந்து தொகுதி பங்கீட்டில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதெல்லாம் ஒரு நெருடல் தானேங்க. கேப்டன் டிவியோடைய சொத்து எவ்வளோ, தேமுதிமுக இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளோன்றது நீங்கள் அறிக்கையாக கொடுங்கன்னு கேட்டார் சந்திரகுமார். கேட்டாரா இல்லையா? இப்போ 2 பேர் நேராக பார்த்துட்டு அக்கா வணக்கம் அண்ணா வணக்கம்னு சொல்லுவாங்களா? சரி, முரண்பாடு. ஏதோ ஒன்று முரண்பாடின் உச்சம். அரசியல் யார் நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர எதிரி இல்லைன்றதுக்குலாம் இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணம். இதையெல்லாம் தாண்டி நம்மால் வந்துட்டார் OPS. நம்ம சிங்க குட்டி வந்துட்டார். இதெல்லாம் கூட ஈஸியாக கடந்து போகலாம். அவர் வந்து போய் கேட்டை உடைக்கிறேன், வீட்டை உடைக்கிறேன், காரை உடைக்கிறேன்னு ஒவ்வொன்றா உடச்சி உதயசூரனை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவர் எம்ஜிஆரோட உண்மையான தொண்டனாக இருந்தால் கண்டிப்பாக எம்ஜிஆர் பேரை பச்சை குத்திருப்பார். அது என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு காலத்தில் அறிவிச்சார் தெரியுங்களா உங்களுக்கு? கொடி தானே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் முகமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதிமுகவோட கொடியை இல்லை அண்ணா எம்ஜிஆர் வந்து கையில் கொடியை பச்சை குத்தணும்னு சொன்னார். சொன்னோன்னா நிறைய பேர் குத்திட்டாங்க. அது சில பேருக்கு அது எதிர்வினைலாம் வந்தோடனே எம்ஜிஆரோட புகைப்படத்தை பச்சை குத்த சொன்னாரு. அது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா தான் புகைப்படத்தை வேணா அண்ணாவோட எம்ஜிஆர் இல்லைங்க. எம்ஜிஆர் வந்து நடிக்கிறப்பே பாதி பேர் எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆர் புகைப்படத்தை குத்திட்டாங்க. அப்பயே எம்ஜிஆர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கையில் புகைப்படம் வச்சுருப்பாங்க. ஜோதினி என் நண்பர்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரை கலைஞர் வந்து விலைக்கு வாங்கினார், பதவி ஆசை கேட்டால். அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரல. என்னடா நிறைய பேர் இங்கே வந்து அங்கே போகிறானுங்களே அப்படின்றப்ப எம்ஜிஆர் வந்து பொது மேடையில் அறிவிக்கிறார். யார் யார் உண்மையான தொண்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுடைய கொடியை நீங்கள் பச்சை குத்துன்னு எம்ஜிஆர் அறிவிக்கிறார். அப்போ எல்லாரும் எடுத்து குத்துறானுங்க. அப்போ வந்து சில பேருக்கு அது எதிர்வினைலாம் பச்சை குத்துறதுலாம் ஈஸி கிடையாது. இப்போ மாதிரிலாம் டேட்டா கிடையாது. அப்போல்லாம் அதெல்லாம் உயிர் போகும் பச்சை குத்துறது. அதெல்லாம் வேறு விஷயம் வந்தோன்னே அது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்னால யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க மட்டும் பண்ணிங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்கினார். இப்போ அதில் உண்மையான தொண்டனா OPS இருந்து அந்த பச்சை குத்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்ச உண்மையான தொண்டனா இருக்க வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறமா தானே OPSோட காலமே ஆரம்பிக்கலங்க. ரசிகர் நீங்கள் சொல்கிற அரசியலுங்க, ரசிகர் சொல்கிறேன். 2 ஆப்ஷன் அதுதான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆப்ஷனு எம்ஜிஆருடைய பச்சை குத்துறது, எம்ஜிஆர் பொண்ணு முகத்தை. 2வது ஆப்ஷன் தான் கொடி. நீங்கள் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் எம்ஜிஆர் ரசிகர் எத்தனை பேர் பச்சை குத்துறதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கொடி. நீங்கள் இப்போ எப்படி இருந்தாலும் OPS வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாலும் கண்டிப்பாக பச்சை குத்திருப்பார்ல. அவர் வந்து சேவல் ரெட்டைப்புறா வரப்பவே அவர் ஜெயலலிதா அணியில் இல்லையே, ஜானி அணியில் தானே இருந்தார். எடப்பாடி தான் எங்கே இருந்தார்? ரெட்டைப்புறாவில் தான், சேவலில் தானே இருந்தார் எடப்பாடி. எடப்பாடி உள்ளே வரப்பையும் ஜெயலலிதா அணி தான், இப்பயும் ஜெயலலிதா அணி தான். இவர் உள்ளே வரப்பே ஜானகி அணி. சிஎம் போஸ்டிங் கொடுத்தாங்க. அது அடுத்த கதைங்க. நான் சொல்றது வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாம் என்றைக்குமே அவர் இருந்தாருக்கான உதாரணம் சொல்கிறேன். 2021 போடிங் நாயக்கனூரை தாண்டி அவர் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணலையா? அவர் தானே அன்றைக்கி வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர். கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் யார்? OPS. EPS துணை ஒருங்கிணைப்பாளர். ஆட்சி EPS கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் போடிங் நாயக்கனூரை தாண்டி அது சுற்றுவட்டம் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதி கூட அவர் பிரச்சாரம் பண்ண போலையே. அப்போ வந்து மாற்ற இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ணாமல் இருந்து இவங்களோட பலகீனங்களை அஇஅதிமுக தோக்கிறதுக்கான எல்லாத்தையும் திமுக சொல்லி கொடுத்தாருன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறேன். OPS மறுக்க சொல்லுங்கள். 66 சீட்டு ஜெயிச்சார். டோட்டலாக 75 சீட்டு. 66 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கலாம். அதில் சின்ன இடம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். அந்த ப்ளூ போலெலாம் OPS சொல்லி கொடுத்தாரு திமுகவுக்கு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பிரச்சாரம் போகல. அதேமாதிரி 2024 39 பேர் ஜெயிக்கிறான். ஒருத்தர் ஒரு இடத்துல மட்டும் தோக்குறான். திமுக தோக்குது. யார்? EVKS இளங்கோவனை போட்டு தேனியில் தோக்குறாங்க. அது எப்படி? அது அப்படின்னு ரவீந்திரனை வந்து ஒட்டுமொத்தமாக தேனியை கட்டி ஆண்டவர். பாரம்பரியமுக்கியமான ஓட்டு வங்கி உள்ளவரா? 6 சட்டசபைனா இத்தனைக்கும் இவங்க வெறும் சாதாரண ஒரு கலர் கேஸ்ட்டை கேட்டவங்க தான். அந்த சரௌண்டிங்லாம் பிரமல கலர் தங்கத்தமிழ்ச்சனோட கேஸ் தான் அங்கே ஜாஸ்தி. அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த திமுகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி EVKSனை தோக்க வச்சு அன்றைக்கு வந்து ஓபிஎஸ்னு பையனை ரவீந்திரநாத் ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றம் அமிச்சாங்க. ஒரு ஸ்பையாக அமிச்சாங்க. நேரடியாக சொல்கிறேன், மறுக்க முடியுமா? அதுக்கு வந்து இப்போ நம்பிக்கைக்குரியமாக அந்த விஷயத்தை EVKS செஞ்சதுனால அவருடைய பிரதிபலனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் தான் அவர் எதுவுமே ஈரோடு கிழக்கில் வாலண்டியர் நிற்க வச்சாங்க. எல்லாம் கோயின்சிடன்ட் நினச்சி பாருங்கள். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக வரும். உண்மை தானே?
சரி, அப்படி எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து இவர் தான் வந்து நம்பினாங்க. ஓபிஎஸ் தான் நம்பி 3 வாட்டி சிஎம் போஸ்டிங் கொடுத்தாங்கன்ற மாதிரி விஷயம் ஆகட்டும் சரி. பல முக்கியமான இடங்கள்ல ஓபிஎஸ்ஸை தானே அவங்க வந்து நம்பியிருந்தாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மையார் வந்து ஓபிஎஸ்ஸும் கிடையாது, யாரை நம்பியிருந்தாலும் அன்றைக்கி ஆப்ரேட் பண்ணது ஜெயலலிதா அம்மையார் தான். ஜெயலலிதா அம்மையார் வந்து 2 முறை ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்குறப்ப 2 முறையும் அவர் ஜெயலலிதா அம்மையார் அமர்ந்த சீட்டில் அவர் அமரலை. அது வந்து சசிகலா தான் ஆப்ரேட் பண்ணாங்க. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு 1001 ஒரு வசனம் வரும், அது கொஞ்சம் மாத்திரம். நமக்கு வாய்ந்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், வாயே இல்லாத ஒரு அடிமை தான் ஓ பன்னீர்செல்வம். அவர் எப்போதுமே நம்பர் 2வாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு தாங்க அரசியல். இப்போ பாஜகவில் வந்து எவ்வளோ மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ஆனால் ஒரு மாநில தலைவர்களுக்கான பவர் அது என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது அண்ணாமலை. அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு மாநில தலைவருக்கு சில பவர்ஸ் இருக்குது, அந்த பவர்ஸை ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவர் அப்ளை பண்ணார். டிஎன் சேஷன் அதே மாதிரி தான். எவ்வளோ மாநில தேர்தல் ஆணையர்கள் வந்தாங்க, நேஷனல் தேர்தல் ஆணையர் எவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் ஒரு தேசிய தேர்தல் ஆணைய தலைவருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணது திரு டிஎன் சேஷன். அதே மாதிரி முதலமைச்சர் வாய்ப்பு உங்களுக்கு 3 தடவை கொடுத்தாங்க. 2 வாட்டி துணை முதலமைச்சராக இருந்தீங்க, 1 வாட்டி துணை முதலமைச்சர், 3 வாட்டி முதலமைச்சராக இருந்தீங்க. இப்போ அந்த சீட்டுக்கான பவரை நீங்கள் யூஸ் பண்ணல, ஆனால் அந்த சீட்டுக்கான பவரை யூஸ் பண்ணவர் எடப்பாடி கே பழனிசாமி. இதுதான் அரசியல். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் குறுகிய கால அதிகாரத்தில் உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு தான் உண்மையான அரசியல் திறம்படுறது. அதை பண்ணுறாரு. நீங்கள் பண்ணாமல் நம்பர் 2லே இருக்க ஆசைப்பட்றீங்க. இப்போ உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, மக்கள் செல்வாக்கு என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட தானே போகணும். நீங்கள் எங்கே போகிறீங்க? ஓபிஎஸ் கோயில்களில் தானே போகிறீங்க. இப்போ எடப்பாடி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் சண்டை வந்து 2 பேர் கட்சியில் சேர்க்க மாட்டாங்கன்னு இஷ்யூஸ் போகிறப்ப எங்கன்னா ஒரு இடத்துல ஓபிஎஸ் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் வச்சு மக்களை சந்திச்சாங்களா? இப்போ காஞ்சிபுரத்தில் கூட்டம் போட்டு போஸ்ட்போன் பண்ணாங்க, 2 இடத்துல கூட்டம் போட்டாங்க, பிசு போச்சு. ஆனால் அவர் எங்கே அதிகமாக போனார்? திருவேற்காடு கோயிலை சுற்றுறாரு, தேனியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுற்றுறாரு, அவரோட குலதெய்வம் சுற்றுறாரு. எங்கே போனாலும் ஒரு காவியை கட்டிட்டு கோயிலை சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதான் நடக்கும். நான் சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி இந்த அதிகாரத்தை கைப்பற்றி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? இப்போ ரவீந்திரன் வந்து இந்த வேலை பண்ணாருன்னா வரவேற்பேன். ஏன்னா ரவீந்திரனுக்கு ஒரு 35 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 40 வயசு இருக்குன்னா அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது. எங்களுக்கு இல்லைங்க, இங்கே போய் நான் இதெல்லாம் பண்ணுங்க, நான் எதனா சாதிக்கணுங்க, அதனால் நான் மாறி போகிறேங்கன்னா கூட வரவேற்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டிலே உச்சமற்ற பதவி என்ன? முதலமைச்சருங்க. அதையே நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆப்போனண்ட்டில் போய் என்ன அனுபவிக்க போகிறீங்க? அங்கே வந்து ஒரே ஒரு பர்சல் வந்துச்சு. நீங்கள் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பர்சல் வெஞ்சஸ் போகிறதுனால தான் இன்றைக்கி இந்த கூட்டணி இழுபறி இருக்குன்ற மாதிரி இபிஎஸ்க்கும் ஓ பன்னீர்செல்வமுக்கும் ஒரு பர்சல் வெஞ்சஸ் போகுது. அதனால் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணி போகிறாங்க, என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும். எனக்கு ராஜ்யசபா எம்பி எதுவும் வேணாம், என்னை ஒரு சட்டசபையில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு என்ன சபாநாயகராக உட்கார வச்சுருங்க. என்னை வந்து யார் என்னை வந்து மதிக்காமல் என்னை வந்து கேலி பேசினாங்களோ, என்கிட்ட வந்து யார் யார் வந்து எதிர்வினை ஆற்றுனாங்களோ அவங்கெல்லாம் எந்திரிச்சு கேட்டு எனக்கு வணக்கம் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும். தனபால் அப்படி தானே பண்ணாங்க ஜெயலலிதாமர். அவர் வீட்டு விருந்துக்கு யாரும் சாப்பிட்லன்னு போய் வருத்தப்பட்டு சொன்னோன்னா, ஒரு அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் சாப்பிட மாட்டேன்றீங்களா அப்படின்னு சொல்லி அவரே வந்து உன்னை யார் உன்னை வந்து உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்களாம் உன்னை வணக்கம் சொல்லுவாங்க, நான் உட்பட அவனுக்கு வணக்கம் சொல்ல வைக்கிறேன்னு போன்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தினதே இபிஎஸ் தான் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் தெரியல எனக்கு, அந்த வரலாறு முழுசாக தெரியல. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு இதுக்கு தனபால் வரலாறு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான வரலாறு காமராஜ் ஆட்சிகள் இருந்துச்சு. பரமேஸ்வரன் இல்லை, பரமேஸ்வரன் ஒருத்தர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை அவர் கோயிலில் விட மாட்டாங்கன்னு சொல்லி அவர் காமராஜரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே, நம்ம ஜெயிச்சு வந்தோடனே நீதான் அறநிலைத்துறைன்னு சொல்லி ஒரு அறநிலைத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாரு. அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் ஓமந்தூர் உருவாக்கிட்டார். அதுக்கு மினிஸ்டர் கிடையாது, அது சில முதலமைச்சர் முக்கிய பணிகளுக்கு வரும். நீ தான் அறநிலைத்துறை அமைச்சர், எவன் ஒருத்தவன் கோயிலில் விடக்கூடாதுன்னு சொல்லணும் அவன்லாம் வந்து உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்லி ஒரு பட்டியலினத்த சகோதரரை அன்றைக்கி அறநிலைத்துறை அமைச்சராக்குறாரு காமராஜ். அதுதான் அதுக்கெல்லாம் முன் உதாரணம். அதுக்கப்புறம் தான் தனபால் உதாரணம். அந்த மாதிரிலாம் ஓபிஎஸ் இப்போ கேட்டிருக்கலாம். சரி, ஒரு சபாநாயகர் அப்பாவுக்கே கொடுத்துட்டோம், உங்களுக்கு கொடுக்க முடியாதா, வாங்க இந்தாங்க கொடுத்துட்டோம் வாங்க அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே உச்சபட்ச பதவி இல்லைல்ல, முதலமைச்சருக்கு மேலே உச்சபட்ச பதவி இல்லை. நம்ம கொத்தளத்தில் 2 வாட்டி கொடியேற்றிட்டாருங்க ஓபிஎஸ் தன் மனைவியோட. இதை விட உச்சபட்ச பதவி என்னங்க வேணும்? அப்போ வந்து நீங்கள் ஒரு தன்மானத்தை இனமானத்தை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு தாய் கழகத்துக்கு போகணுன்றீங்க. தாய் கழகம் எது? திக தான் தாய் கழகம். திகாலேருந்து பிரிஞ்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பிரிஞ்சு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். நீங்கள் தாய் கழகத்துக்கு போனால் எங்கே போனோம்? வீரமணி பின்னாடி தான் போனோம். வீரமணி பின்னாடி போனீங்கன்னா ஓசி சோறு சாப்பிட்டு தான் உட்காந்துருக்க முடியும். சூரிய கிரகணத்துக்கு உண்டக்கட்டி சாப்பிட்டு தான் உட்கார முடியும். அவருக்கு அதிகாரம் கொடுப்பாங்களா? அப்போ அதிகாரம் இங்கே தான் கிடைக்கும். அப்படின்ற எல்லா நகருமே ஒரு பர்சனல் வெஞ்சர்ஸை நோக்கி அரசியல் நகர்வாக தான் என்னுடைய பார்வை.
நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான இப்போ அரசியல் பணிகளில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சார். தொடர்ச்சியான நிர்வாகிகள் கூட்டம் நடத்திருக்கு. சேலம் ஏழுவரைக்கு அடுத்து தஞ்சாவூர்லையுமே நடத்தியிருக்காங்க. அதுலேயுமே விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக ரொம்ப அஜாக்கிரதையாக செயல்படுகிறாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, விஜய் அஜாக்கிரதையாக செயல்படுறான்றதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். விஜய் வந்து செயல்படவே இல்லை. விஜய்கிட்ட அவருக்கு நல்ல பழக்கம் என்னென்னா, அவர் கூட்டத்தை பார்த்தா பிடிக்காது. யாரும் அவர்கிட்ட 2 நிமிஷம் மேலே பேசினா சுத்தமாக அவருக்கு பிடிக்காது. அவர் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வளர்ந்தவர். இன்றைக்கி அவர் செய்தியாளரில் வந்து ஏன் அவர் சந்திக்காமல் போகிறாரு? இப்போ என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி கூட்டத்தை கூட நீங்கள் பார்த்தீங்க, என்ன சொன்னார்? எனக்கு வந்து தண்ணியில் இறங்கி அதோட அளவீட பண்ணுற டேமை எப்படி பண்ணுற அளவு எனக்கு தெரியும். முல்லை பெரியார் அணையிற யாரா கேட்டால் கண்டிப்பாக பெனி குயிக்னு சொல்ல தெரியாது அவருக்கு. முல்லை பெரியார் அணை இன்றைக்கி எவ்வளோ பெரிய அடியில் இருக்குது, கேரளா எவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணுறான்னு கேட்டால் அது தெரியாது. மேகதாது அணைனா மேகதாது வேரிஸ் மேகதாது அப்படின்னு கேட்பார் அவர். எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குன்னு. அப்போ எழுதி கொடுத்ததை வந்து ஒப்பிக்கிறார். எனக்கு தெரியாதா முல்லை பெரியாரை பற்றி, எனக்கு தெரியாதா இதை தெரியாதா? ஏன்னா முல்லை பெரியாரை பற்றி பேசினா 1 மணி நேரம் பேசுவோம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். ஆனால் அவங்களுக்கு அந்த இது கிடையாது. அப்போ என்னென்னா, தன்னை வந்து செய்தியாளர்கள் வந்து தான் இறங்குற இடத்துல ஸ்பெஷல் ஃபோர்ஸை தாண்டி மைக்கை நீட்டி ஏதாவது கேள்வி கேட்டு உலகிடுமோன்ற பயம். ஏன்னா அவருடைய பாதி நேரம் அவர் போதையில் தான் இருக்கார். அது எந்த போதையில் இருக்கார்? ஆமாம், அது அவர் சொல்கிறது இல்லை, நான் அவர் ஃபேஸை பார்த்தே சொல்கிறேன். பாதி நேரம் ஒரு அரை போதையில் தான் இருக்கார் அவர். அப்போ வந்து கிட்ட போகிறப்ப எதனா போதையில் உளரணுமான்னு கூட ஒரு பயம் இருக்கும். 2வது, தான் சொல்கிற வார்த்தைகள் வந்து வாசனை எதனா வந்து எதிராளிக்கு தெரிஞ்சால், அது பத்திரிகைக்கு தெரிஞ்சால் உலகத்துக்கே தெரிஞ்சுமா நமக்கு அசிங்கமாக கொண்டு தான் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிற அவர் மறுக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு அனுபவத்தை விஜயகாந்த் அவங்க பார்த்துட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறப்ப ஒரு கோபத்தின் உச்சமாக செய்கிறப்ப விஜயகாந்த் பேட்டியின் போது ஒரு 5 நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார். அதை கட் பண்ணி அவர் கோவப்பட்ட விஷயத்தை திருப்பி சன் டிவி ஹைலைட் பண்ணி தண்ணி அனுபவம் ஆகணுன்ற மாதிரி திருப்பி பண்ணி அவர் ஒரு பைத்தியக்காரனாக்கி அவருக்கு நரம்பு தலைச்சி வந்துச்சு, அவர் போதையில் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தப்பான கட்டமைப்பை தன்னுடைய அடிமை ஊடகங்களை வச்சு திமுக பரப்புரை பண்ணிச்சா இல்லையா? இல்லை, 2மே பண்ணாங்க. பழம் விழுந்து பாலையில் விழுந்து சொல்லி மக்கள் நல கூட்டணி இவங்க ஆரம்பிக்கிறதே ஜெயலலிதா தான் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து கலைஞர் பயங்கரமாக கோவப்பட்டு தான் வடிவேல் வச்சு ஓட்டினார். இவர் கேப்டன் சொல்கிறாரு, எந்த கப்பலுக்கு இவர் கேப்டன் வடிவேல் சொல்லி வடிவேலும் ஓஞ்சி போனான் இல்லையா? அது பழநிலை பாலில் விழப்போகிறது அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஜெயலலிதா கூப்பிட்டு வைகோவை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சு மொத்தமாக 4.5 ஓட்டு எடுத்துகிட்டு போய் விஜயகாந்த் சொத்தெல்லாம் அழிச்சது அவனுக்கு தான். அதே மக்கள் நல கூட்டணியில் எவன் வந்து இவங்களுக்கு எதிராக செயல்பட்டு வைகோ கூட நீ நிற்கிறேன்னு சொல்லி கலைஞர்பேட்டில் நிற்கவே இல்லை. அவர் எஸ்கேப் பண்ணார் கடைசி நேரத்தில். இல்லை நான் நிற்கல, நீங்களே பார்த்துக்கங்கன்ட்டு. அன்றைக்கி வந்து எல்லாரும் படுதோல்வியை சந்திச்சு, அந்த படுதோல்வி சந்தித்த அனைத்து கட்சிகளும் இப்போ எங்கே இருக்கு? திமுக கூட்டணி. அதே கூட்டணியில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. வாசனை தவிர்த்து வாசன் மட்டும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். உங்களுடைய மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து உங்கள் சொத்து அழிக காரணமாக இருந்த அனைத்து பேரும் அங்கே இருக்கிறாங்க. உங்கள் மண்டபத்தை இடித்த டிஆர் பாலு அங்கே தான் இருக்கிறாரு. உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டு கணக்கு கேட்டால் சந்திரகுமார் அங்கே தான் இருக்குது. எந்த மூஞ்சியை வச்சு தேமுதிமுக அங்கே வேலை செய்யுன்றதோ அவங்க கணக்கே விட்டுறாங்க. கட்சியிலேருந்து பாதி பேரை பிரித்து கட்சியை 2ஆக உடைச்சதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். அங்கேருந்து போன மாஃபா பாண்டியரெல்லாம் இருக்கிற கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக எப்படி பயணிச்சதோ அப்படியே தானே திமுக கூட்டணியில் பயணிக்கும். அது வந்து நல்லா இல்லைங்க, உறுப்பினர்கள் பயன்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம மனோஜ் பாண்டியன் போனார், இவர் அன்வர் ராஜா போனார், மைத்ரேயன் போனார், வைத்தியலிங்கம் போனார், மருது அழகராஜ் போனார். நம்ம எதனாவது பாதிப்பு வந்துச்சா? யாருன்னா அதை பற்றி விவாதிச்சோமா? ஏன்னா அவங்களுடைய நலனுக்கு அவங்க போகிறாங்க. ஏன்னா அவங்க அதிகபட்சம் ஒரு வட்டாரத்தில் ஒரு புகழ்பெற்ற வட்டாரம் இருப்பாங்க, வட்டாரத்தில் ஒரு ஜாதி ஓட்டில் ஒரு ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. அவங்க போகிறதுனால அந்த கட்சி மிகப்பெரிய இப்போ ஒரு எளிய உதாரணம் சொல்லணும்னா, டிஎம்கேல இருக்கிற மேலோச்சி இருக்கிற மினிஸ்டர்ஸில் பாதி பேர் ஏடிஎம்கேல போனவங்க. முத்துசாமிலேருந்து, ஏவாவிலேருந்து, செந்தில் பாலாஜிலேருந்து, சாத்தூர் ராமச்சந்திரலேருந்து ஒரு 10 பேர், சேகர் பாபுலேருந்து, சரியா? இவங்களாம் அங்கே போயிட்டாங்கன்ற காரணால ஏடிஎம்கே அழிஞ்சுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் அழிஞ்சிச்சா? இல்லைல்ல. ஆனால் போனவர்கள் எல்லாம் ஒரு வட்டாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாரிஃபல் லிமிட்டில் புகழ்பெற்றோ ஒரு செல்வாக்குள்ள தலைவர்கள் தான். ஆனால் ஒரு முதலமைச்சரே போகிறார். இதுதான் பேசும் பொருள். நல்லா கட்சியிலே இல்லை சார். இல்லை சொல்கிறேன், கட்சியில் இருக்கிற நம்ம அவருடைய மனசாட்சிக்கு அதை விட்டுறாங்க. அவர் வந்து கட்சியில் இல்லாமல் தான் வெளியே போனார். இப்போ எடப்பாடி கூட கேட்குறப்ப அவர் அஇஅதிமுக தொண்டர் கிடையாது, உறுப்பினர் கிடையாதுங்க, அவர் எங்கே வேணால் போட்டு கலந்து போகிறாங்க. அதுல வரல. நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். மற்றவங்களாம் போனது வந்து பெரிய பேசும் பொருளாகவும் ஓபிஎஸ் போகிறது மட்டும் ஏன் பேசும் பொருளாகுதுன்னா, இந்திய வரலாற்றிலே அது கிடையாது. ஒரு 3 முறை சிட்டிங் முதலமைச்சர் வந்து ஒரு தீய சக்தின்ற ஒரு கட்டன்ட்டை வெளியே சொல்லி அவங்ககிட்டே போய் மறுபடியும் அந்த படத்தை எடுத்து மறுபடியும் நான் உள்ள சொருகி ஜெயலலிதா படத்தை எடுத்து ஸ்டாலின் படத்தை சொருகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ செங்கோட்டையன் போனது நம்ம விவாதிக்கல. செங்கோட்டையன் நம்ம யாரும் விவாதிச்சோமா?
அவருக்கு வந்து அவர் கேட்ட மாதிரி அவர் கண்டென்ட் எதுவுமே உங்க ஒத்து வரல. அவர் எங்கே நான் எம்ஜிஆரோட உண்மையான விசுவாசின்னு எங்கே போகிறாரு? தாவேக்கா போகிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்ஜிஆரா வந்து விஜய் என்னவோ பார்த்துட்டு போகிறாரு, அது அவரோட விருப்பம். அது வந்து பேசும் பொருள் இல்லை. அப்போ மற்றவங்களாம் போகிறது நமக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் போகிறது எப்படி இஷ்யூவோ, தேமுதிமுகவில் நீங்கள் சொல்ல மாதிரி மாப்பா பாண்டியராஜா, அருண் பாண்டியன் ஒரு 10 பேரை பிரித்து பண்ணுறதெல்லாம் உறுப்பினர்கள் இஷ்யூ கிடையாது. விஜயகாந்தே போயிட்டா இப்போ விஜயகாந்த் தானே அது. நீ கேப்டன் பிரேமலதா மேடம், இப்போ கேப்டனுடைய மறு வாரிசாக தான் பிரேமலதா மேடமாக பார்க்குறீங்க. அவங்களே போயிட்டாங்களே. திமுக போடல, கூட்டணி தானே போயிருக்காங்க. கொள்கைன்றது இந்த பாருங்க, நீங்கள் நல்ல ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் எப்போ உங்கள் ஒரு கொள்கைக்காக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கொள்கையிலேருந்து நீங்கள் முரண்பட்டு மாறினீங்கன்னா டோட்டலாக அவங்க கட்சி அழிஞ்சிரும். அப்படி பார்த்தா எந்த கட்சியுமே கொள்கை சார்ந்து நடக்கலன்னு இல்லையா? பிஜேபி நீங்கள் ஒரு கொள்கை மாறி இந்துத்துவா மாதிரி பிஜேபி எங்கன்னா செயல்படுதா? அப்போ பிஜேபி இந்துத்துவா கட்சி தான். ஆமாங்க. ஏங்க இந்துத்துவா கட்சின்றதுக்கு ஒட்டுமொத்த பெரும்பான்மை இந்துக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு கட்சிங்க. இந்துத்துவான்றது வந்து கெட்ட வார்த்தை மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க. இந்துத்துவான்றது நம்ம இந்தியாவில் பெரும்பான்மையான இந்துக்களுடைய பாரம்பரியத்துக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் நம்பிக்கக்கூடிய ஒரு சக்தி. கட்சின்றது நம்ம இந்து வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடியதான் இந்துத்துவா. இந்துத்துவான்றது நீங்கள் ஒரு இந்துக்களுக்கான கிடையாது, வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சி. அதில் வந்து தடம் மாறல. நல்லதே கெடுதல் திமுக தடம் மாறிச்சா? திராவிடன் மாடல் சொல்லிட்டு தானே திட்டுறானுங்க அவங்க. எதனா தடம் மாறினாங்களா? இன்றைக்கி கூட கடல் மறுப்பு கொள்ளையில் மாண்பு முதலமைச்சர் நல்லதோ கெடுதல் பாராட்டுறேன் இருக்கிறார். உதயநிதி கடவுள் மறுப்பு கொள்ளை இருக்கிறார், கனிமொழி கடவுள் மறுப்பு கொள்ளை இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தேமுதிமுக. திமுக வீழ்த்தணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இப்போ அங்கேயே போய் சரண்டர் ஆயிடுங்க. திமுக வீழ்த்தணும்னு ஆரம்பிக்க கட்சி தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அங்கேயே போய் நீங்கள் சரண்டர் ஆயிடுங்க. அப்போ நீங்கள் எந்த நோக்கத்துக்காக கட்சியை ஆரம்பிக்கிறீங்களோ அது சிதைந்து போச்சுன்னா உங்கள் கட்சி வளராதுல. நீங்கள் போய் 10ஓட 11 நின்றுக்கலாம், எம்பி ஆகிக்கலாம். இப்போ கூட சுற்றி எம்பி ஆக போகிறார். ஒரு எம்பி நாங்கள் வச்சுக்கிட்டோம், 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் காலத்தை கடத்தலாம். ஆனால் கட்சி வளராது. நீங்கள் பெரிய இடத்துக்கு என்றைக்குமே செல்ல முடியாது. இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணான நேரத்தை உங்களுக்கு பார்க்க வேண்டாம். நன்றி.